ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கி வெப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆங்கி ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணுன்றத, இதால் என்னென்ன யூஸ் இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆங்கி வெப்னா இந்த ஆப்பை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பை பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் இல்லைனா வேறு எதனா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இங்கிலீஷ் வெக்காபுலரிக்காகவும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்காகவும் எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் காட்டுறேன். இங்கே பார்ப்பீங்க வெக்கா ஃப்ரேஸ் வெப் ஒன் பை சப்ஸ்டியூஷன். நான் நிறைய கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கார்ட்ஸ்லேருந்து எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணலாம்னா, இப்படி நம்ம கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து வரும். இதுக்கு பேர் ஃப்ளாஷ் கார்டு அப்படின்ற, இதுவும் ஃப்ளாஷ் கார்டு மாதிரி தான். ஸோ இப்போ இந்த செட்டன்ன்றதுக்கு வந்து எனக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தா நான் இன் மை செல்ஃப் நம்மளோட செல்ஃபாகவே நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷோ ஆன்சர் கிளிக் பண்ணோம்னா இங்கே கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். அந்த ஆன்சருமே ஷோ ஆகும். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன், ஹார்ட், குட், ஈஸின்னு இருக்கும். நீங்கள் இதில் எது ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஈஸி கிளிக் பண்ணிங்கன்னா 4 days ஒன்ஸ் தான் இந்த ஆன்சர் வந்து திருப்பி டியூவில் வந்து நிற்கும். அண்ட் அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 நிமிட்லேயே இது உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அகைன்ன்றது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இந்த வேர்ட். ஸோ நான் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் இது எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது அந்த டைமில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் எப்படி இதை யூஸ் பண்ணுவேன்னா, இந்த கார்டை நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து ப்ரௌஸ் கார்டுன்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா நான் சேவ் பண்ணி வச்ச எல்லா பேக்கப்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் 187 கார்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பட் நிறையவே சேவ் பண்ணியிருக்கேன். 200க்கு மேலே நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே என்னோட லேப்டாப்போட சிங்க் ஆயிருக்கு. ஸோ இதில் ஷோ ஆகல. ஸோ மொபைல் ஃபோனில் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றது நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்னாலஜிங் அப்படின்னு இருக்குது. அக்னாலஜிங்க்கு எனக்கு நல்ல மீனிங் தெரியும். இருந்தாலுமே அக்னாலஜிங் நமக்கு மீனிங் நம்ம செல்ஃபாக நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அக்னாலஜிங்க்கு வந்து கீழே பேக்குன்ற ஒரு ஆப்ஷன் கீழே இங்கே வந்து பேக்குன்ற ஒரு ஆப்ஷன் கீழே இங்கே வந்து அதோட ஆன்சருமே அது ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு மேபி இப்போ இது கீழே இருக்கிற ஆல்ட்ரூயிசம், இந்த ஆல்ட்ரூயிசம்க்கு எனக்கு மீனிங் தெரியலனா நான் கிளிக் பண்ணனா இப்போ எனக்கு இது ஷோ ஆகும். ஆல்ட்ரூயிசம் கிளிக் பண்ணனா ஆல்ட்ரூயிசம்க்கு என்ன வேர்டுன்றது எனக்கு இப்போ ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப இது கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய இப்போ இங்கே இருக்கிற எல்லா வேர்ட்ஸோட மீனிங்குமே எனக்கு தெரியும். ஈஸியாக நான் வந்து என்னோட லாங்குவேஜில் நான் வந்து இதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இதோட ஆப்போசிட் வேர்ட்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால நிறைய வெக்காப்ஸ் வந்து படிச்சு ரீடிங் காம்ப்ரஹென்சிவ் இந்த மாதிரி நிறைய பேராஜம்பிள்லாம் நிறைய வேர்ட்ஸ் வரும். அப்போலாம் அதை புரிஞ்சுக்க முடியும் நம்மளோட ஓன் லாங்குவேஜில். ஸோ நீங்கள் இது இங்கே கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து கிரியேட் டிஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஸ்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்க் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதில் சும்மா பெர்சன்டேஜ் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். பெர்சன்டேஜ் செட் பண்ணது இங்கே வந்துருச்சு பாருங்கள். பெர்சன்டேஜ்ன்றது இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே நம்ம எதுவும் எம்டின்னு வருது. ஸோ இதை கிளிக் ஹோல்ட் பண்ணி பார்த்தோன்னா இப்போ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இல்லை ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 5% என்ன அப்படின்னு நான் செட் பண்ணி வைக்கிறேன். 5% என்னன்னு நான் சும்மா செட் பண்ணுறேன். ஸோ கீழே பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா? இந்த பேக்குன்னு ஆப்ஷனில் நம்ம ஆன்சர் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து 1/20ன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை நான் சேவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா இன்னொரு கார்டு ஆட் பண்ண கேட்கும். ஸோ வேணாம்னா நம்ம வெளியே வந்துட்டோம்னா இங்கே இப்போ கிளிக் பண்ணோன்னா இப்போ அது ஷோ ஆகும். ஷோ ஆகும்போது நீங்கள் ஆன்சர் நினச்சிக்கலாம். நீங்களே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கீழே ஷோன்னு கிளிக் பண்ணோன்னா ஷோ ஆன்சர்னா அதோட ஆன்சர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஃப்ளாஷ் கார்டு மெத்தட் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வெக்காபுலரி இதிலே கற்றுக்க முடியும்.